தண்ணீரைப் போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்துக் கொண்டு போகவும் தெரியும். வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் காட்டத் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை. உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதில்லை. அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய்? அடுத்தவன் தப்பா நினைப்பான்னு நினைச்சுக்கிட்டே வாழ்வதை விட நம்மள தப்பா நினைக்க அவன் யார்? உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதில்லை. அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய்? நம்மிடம் திறமை மட்டும் இருந்தால் வெற்றி உறுதி என கூற முடியாது. அதை வெளிப்படுத்தும் தைரியமும் தொடர்ந்து முயற்சி செய்யும் மனசு அவசியமானது. தோல்வி வந்தால் சோர்வடையக்கூடாது. ஏனெனில் அது உன் திறமைக்கு தேவையான பாடமாகும். உன் நேரம் வரும், ஆனால் அதற்குள் நீ தயாராக வேண்டும். பொறுமை, நம்பிக்கை, தொடர்ந்து செய்யும் உழைப்பு வெற்றியை நிச்சயமாக தரும். நம்பிக்கையுடன் செயல்படு, வெற்றி உன் பாதையை தேடி வரும். மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார். உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும். மறந்து விடாதீர்கள், மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கும். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தவறில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்தவர்களை திரும்பி கூட பார்க்க. உங்களை யாராவது தொடர்ந்து அவமானப்படுத்தி உன்னால் எதுவும் முடியாது, நீ எல்லாம் எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என்று சொன்னால் அவர்களுடன் சண்டையிடவோ பழிவாங்கவோ நினைக்காதீர்கள். வார்த்தைகளால் பதில் அளிப்பதை விட உங்கள் வாழ்க்கையால் பதில் அளியுங்கள். யார் உங்களால் எதுவுமே ஆக முடியாது என்று நினைத்தார்களோ அவர்கள் கண்முன்னே நீங்கள் சாதித்து காட்டுவதுதான் சிறந்த பதில். அவர்களின் விமர்சனங்களை உங்கள் உத்வேகமாக்கி உங்கள் உழைப்பால் அவர்களை வாயடைக்கச் செய்யுங்கள். உங்கள் அமைதியான உழைப்பாலும் அசராத முயற்சியாலும் உங்கள் வெற்றியை பேச வையுங்கள். அதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதில். மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை சற்று பொறுமையாயிரு. பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாக இரு, அப்பொழுதுதான் பூத்துக் கொண்டே இருப்பாய். முயற்சிகள் தோற்றுப் போகிறதா? தளர்ந்து விடாதே, மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்றுப் போகும் நம்பிக்கை இருந்தால். காரியக்காரர்கள் இந்த உலகத்தில் அதிகம். அவர்களின் காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேடுவார்கள். உதவி கிடைத்த பிறகு நீ யார் என்று கேட்பார்கள்.